மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். விழுப்புரம் மாவட்டம் பெரிய கோட்டக்குப்பம் சுடுகாடு பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளை போலீசார் கிரேன் மூலம் அகற்றி வரும் நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 50க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் கத்தி கூச்சலிட்டு வருவதால் பதற்றம் நிலவுகிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். விழுப்புரம் மாவட்டம் பெரிய கோட்டக்குப்பம் பகுதியில் மயான சுடுகாடானது உள்ளது. இந்த சுடுகாடு பகுதியை அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய நடுக்குப்பம் மீனவர்கள் ஆக்கிரமிப்பு செய்ததாக பல வருடங்களாக இந்த போராட்டங்கள் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் நீதிமன்றம் வரை இந்த வழக்கானது சென்றிருக்கக்கூடிய நிலையில் வழக்கு ஏற்கனவே அந்த பெரிய கோட்டக்குப்பம் பகுதி மக்களுக்கு ஆதிதிராவிட மக்களுக்கு ஒதுக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு அந்த ஆதிதிராவிட மக்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இறந்திருந்தார். அவரை அடக்கம் செய்வதற்கு மறுப்பு தெரிவித்ததன் காரணமாக தொடர்ந்து 2 நாட்களாகவே அந்த பகுதியில் போராட்டமானது நீடித்து வருகிறது. கடந்த நேற்று முன்தினம் ஆதிதிராவிடர் நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அங்கு பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பிறகு வானூர் பகுதியில் இதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் சுமூக முடிவானது எட்டப்படாததை தொடர்ந்து இன்று காலை முதல் அந்த நடுக்குப்பம் மீனவ பகுதியைச் சேர்ந்த மீனவ பெண்கள் தொடர்ந்து தற்கொலை முயற்சி போராட்டமும் கடலில் இறங்கும் போராட்டமும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் அதிகாரிகள் காவல்துறையுடைய உதவியுடன் அந்த சுடுகாடு பகுதியை செய்து அங்க இருக்கக்கூடிய படகுகளை அப்புறப்படுத்த மூலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த படகுகளை தற்போது அப்புறப்படுத்தி முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நடுக்குப்பம் மீனவ பெண்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தங்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்படுவது என்றும் இந்த பகுதியை இல்லை என்றால் எங்களுக்கு படகு நிறுத்துவதற்கான எந்த இடமும் இல்லை என்றும் அவர்கள் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்து அவர்கள் அதிகாரிகளை வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் மற்றும் பெண்கள் அந்த தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை அப்புறப்படுத்த முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அந்த பெண்கள் அங்கிருந்து செல்வதற்கான முயற்சியில் இல்லை என்றும் அவர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் அந்த படகுகளை அப்புறப்படுத்தக்கூடாது என்று அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களிடம் உரையாற்றி இருக்கிறார். அவங்களுடைய குறைகளை கேட்டறிந்திருக்கிறார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய படகுகளை எங்கே நிறுத்துவது, ஏன் அந்த போராட்டம் தொடர்கிறது என்று அவர் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். ஆதிதிராவிடத்துறை அமைச்சரானது ஆதிதிராவிட மக்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கான தீர்வு தற்போது எட்டப்பட்டுள்ள நிலையில மீன்வளத்துறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அவர் அடுத்த கட்டமான என்ன முடிவு எடுப்பார் என்பது தெரிய வரவில்லை. தற்போது வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய படகுகளை அப்புறப்படுத்துவதற்காக முயற்சியில் காவல்துறை மற்றும் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் பொதுமக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த படகுகளை அப்புறப்படுத்தக்கூடாது என்பது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.